கூடிய சீக்கிரமே இனியாவுக்கு மொத்த உண்மையும் தெரிய வந்து இந்த சுதாகரை மட்டுமல்லாமல் இந்த ஈஸ்வரி பாட்டியையும் வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. இப்போ வரைக்குமே இனியாவுக்கு எந்த ஒரு உண்மையுமே தெரிய வரல. பாக்கியா 2 ரெஸ்டாரண்ட்டுமே இழந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாத இனியா பாக்கியா புதுசாக ஒரு ஹோட்டல் வந்து 3ஆவதாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா தன்னோட கஷ்டத்தை இனியா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இனியாவுக்கு உண்மை தெரிய வந்தாதாங்க ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக போகும். வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். சுதாகர் நிதிஷ்கிட்ட ரொம்பவே தெளிவாக ஆர்டர் போட்டு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நிதிஷ், அந்த மாதிரி ரொம்பவே சின்ன ஹோட்டலுக்கெலாம் நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் போகக்கூடாது. நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்பவே அசிங்கம். அதெல்லாம் ஒரு ஹோட்டலா இனியாவோட அம்மா ஓப்பன்ஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் நீ போக வேணாம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இல்லட்டாடி, எப்படி இனியா வேற கூப்பிட்றா, நான் வரலேன்னு சொன்னால் அவள் கோச்சிக்க மாட்டாளா அப்படின்னு வந்து இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டே கேட்குறாங்க. இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருப்பா நீ ஏதாவது சொல்லி சமாளி, இந்த மாதிரி வெளியே போகிறோம், ஃப்ரெண்டு மீட் பண்ண வரேன்னு சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளிடா. என்ன உனக்கு என்ன நான் சொல்லியா தரணும், எவ்வளோ வேலை பார்த்துருக்குற, இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த நிதிஷ் இருந்துக்கிட்டு அப்படியே சிரிக்கிறார். என்னப்பா பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துகிறீங்களா, விடுங்கப்பா, முடிஞ்ச கதையை மறுபடியுமே எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சுதாகரோட ஒய்ஃபுக்கு டென்ஷன் ஆகுது. ஏங்க இப்போ தான் திருந்தி நிதிஷ் இருக்கிறான், நீங்கள் ஏன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி அவனை மறுபடியுமே வந்து கெட்டவனாக மாற்றிடுவீங்க போலையே அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அமைதியாரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த சுதாகர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா கிட்டே வந்து நம்ம இனியா பேசுகிறாங்க. இனியா சீக்கிரமே வந்துடு சரியா, உனக்காக தான் அம்மா வந்து அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் சொல்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக வந்துடுறேம்மா நிதிஷை கூப்பிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் பொண்ணுட்டான இங்கே வந்து நிற்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷம் இனியா, நீ வந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பாட்டி அள்ளப்பறையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா போகும்போதே இப்போ பாட்டியை கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் அந்த பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே பிகு பண்ணாங்க, நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் சரி வரலேன்னு சொல்கிறாங்களே, இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், வந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா சாமியையும் கும்பிட்டு தன்னோட மாமனாரையும் கும்பிட்டு பார்த்திங்கன்னா அங்கே கிளம்பிடுறாங்க ஹோட்டலுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. பாக்கியா போனதுக்கப்புறம் பாட்டி இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எழில்கிட்ட. நான் வரலேன்னு சொன்னால் அவள் அப்படியே போயிடுவாளா, என்னை சமாதானப்படுத்தி என்னை கூப்பிட்டு போக மாட்டாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு இதே வேலையாக போச்சு. நீங்கள் எழிலுக்கு பொறுமை தாங்கலை. பாட்டி நீங்கள் இதே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கிறீங்க, எப்படி பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணுவீங்களோ, அம்மாவை நீங்கள் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவங்க தான் கூப்பிட்டாங்க, நீங்கள் வரலேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் தானே அம்மா போனாங்க, இப்போது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு எழிலுமே திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இனியா ரெடி ஆகிட்டு நிதிஷை வந்து கூப்பிட்றாங்க. என்ன நிதிஷ் கிளம்பிட்டியா, போகலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே எங்கள் நிதிஷ் இருந்துக்கிட்டு எங்கே இனியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன தெரியாத மாதிரி கேட்குற, அம்மா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்களே அங்கே போகணும்ல, மறந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அட ஆமாம் இனியா, நான் மறந்துட்டேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, நான் அங்கே உன்னை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன நிதிஷ் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மீட் பண்ணிவிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து கிளம்பிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே சின்னதாக இருக்குது. சும்மாவே இனியாவும் ரொம்பவே சீன் தான் போடுவாங்க. என்னம்மா இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதை போயிட்டு நீ எடுத்துருக்கிறியம்மா, வேறு ஒரு பெரிய கடையாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம்ல, மற்ற 2 கடை ரெஸ்டாரண்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது, அப்புறம் என்னம்மா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியாவுக்கு என்ன தான் பதில் சொல்லணும்னு தெரியாமல் பாக்கியா ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்குறாங்க. உடனே இங்கே நம்ம எழில் அமிர்தா இருந்துக்கிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா, இது மெயினில் இருக்குது, கொஞ்சம் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நியூஸ் வந்ததான், அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினாங்க, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே செல்வி இருந்துக்கிட்டு வாய் இல்லாமல் இனியா கிட்ட மற்ற விஷயத்தையுமே உளறி கொட்டிடுறாங்க. இனியாவுக்கு இது மிகப்பெரிய அப்படியே ஷாக்காக இருக்குது. என்னங்க ஆண்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அட ஆமாம் இனியா பாப்பா, உனக்கு விஷயமே தெரியாதா, உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இதை கேட்டுட்டேனே, ஐயோ அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான், என்னை வெளுத்து வாங்கிடும்,
தயவு செஞ்சு அக்கா கிட்ட நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிடாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த அம்மா என்கிட்ட மறைச்சிருக்கிறாங்க, அவங்கள சொல்லணும். அந்த சுதாகர் அங்கிளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி என் கல்யாணத்தை மோ க இதாக வச்சு அம்மா கிட்ட ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கியிருப்பாரு. நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாப்பா, நீ நேரடியாக அவர்கிட்ட மோதுனா கண்டிப்பாக அது உன் லைஃபுக்கு தான் பிரச்சனை. சரியா? நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. அக்கா வந்து எதுனாலும் பார்த்துக்குவாங்க. அவங்க எதுக்கு அமைதியாக இருக்கிறாங்க தெரியுமா? உனக்காக தானே. வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் அக்கா வந்து தியாகத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. இதுவே அந்த இடத்துல வேற ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அக்கா வந்து விட்டுருக்கவே மாட்டாங்க. எல்லாமே உனக்காக தான் இனியா பாப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். நான் நேரடியாலாம் பண்ண மாட்டேன். அவர் எப்படி அம்மா கிட்ட இந்த மாதிரி ஏமாற்றி வாங்கினாரோ அதே மாதிரி நான் பண்ணுறேன். அவருக்கு பெரிய அப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சூப்பர் இனியா, இப்போ தான் வந்து நீ பாக்கியாவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற. ஆனால் அக்காவு மாதிரியே இருக்காத, சரியா? அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாக்கியாவோட நிலைமையை நினச்சி. ஏன்னா 2 ரெஸ்டாரண்ட்டையும் இப்படி அம்மா தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறாங்களே, நம்மக்கிட்ட கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சுதாகர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனியா கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன இனியா, ரெஸ்டாரண்ட்லாம் பெரிய ரெஸ்டாரண்ட்டா? உங்கள் அம்மா வந்து புத்திசாலி தான், ரொம்பவே திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. இங்கே சுதாகருக்கு நாசுக்காக நம்ம இனியா வந்து பதிலடி கொடுக்குறாங்க. ஆமாம் அங்கிள், ரெஸ்டாரண்ட்லாம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா மனசு பெருசு தான். அவங்க யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க மற்றவங்களுக்கு பிச்சை வேணால் போடுவாங்க தன்னை ஏமாத்தினவங்களுக்கே. ஆனால் மற்றவங்கள அவங்க வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியாவோட பேச்சை கேட்டு இங்கே சுதாகருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னம்மா இனியா, என்ன பேசுகிற? யார் அம்மாவை ஏமாத்தினா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன இவளுக்கு தான் விஷயமே தெரியாது, அப்புறம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாளே இந்த இனியா அப்படின்னு மனசுக்குள்ளேயே இந்த சுதாகர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இல்லை அங்கிள், நான் பொதுவாக சொன்னேன், அம்மாவை நிறையா பேர் ஏமாற்றிருக்கிறாங்க. ஏமாத்துறவங்க எப்போவுமே நல்லாவே இருக்க போகிறதில்ல அங்கிள். ஆனால் என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கோவமாக பார்த்திங்கன்னா இனியா தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. போன இனியா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வரும்போது நிதிஷ் ரொம்பவே குடிச்சிட்டு வராரு. குடிச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் இனியா கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னாச்சு இனியா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கேட்கும்போதே பார்த்திங்கன்னா அவர் வாயிலிருந்து ரொம்பவே ஸ்மெல்லு. இனியாவை நல்லா தாங்க முடியாது. என்ன நிதிஷ், என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னம்மா பண்ணிட்டு வந்திருக்கிறேன்? ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இது என்ன பெரிய விஷயமா? ஏன் நீ பண்ண மாட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிதிஷ், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னை பார்த்தா ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியுது. இப்போல்லாம் எல்லாமே சகஜம் இனியா. என்ன நீ படித்த பொண்ணு தானே? படித்த பொண்ணுங்க எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். என் கூட சேர்ந்து குடிச்சிருக்கிறாங்க, ஏன் இன்னும் நிறையாவே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. நிதிஷ், பேசுகிறது நீங்கள் தானா? எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா, என்னோட சுயரூபம் உனக்கு இன்னுமே தெரியல. என்னோடய ஒரிஜினல் கேரக்டரே இதுதான் இனியா. ஆனால் உன்னை எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ தான் நீ எனக்கு கிடச்சிட்டேல, இதுக்கப்புறம் நான் நடிக்கணும்னு அவசியமே இல்லைல்ல அப்படி வந்து சொல்கிறாங்க. இங்கே இந்த நிதிஷ் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இங்கே இனியாவுக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. ரொம்பவே கதறி அழுகிறாங்க. உன்னை போயிட்டு நல்லவன் நினச்சேன் பாரு, உங்கள் மொத்த குடும்பமே சரியான ஏமாத்துக்காரன் குடும்பம். நான் சும்மாவே விட மாட்டேன். அப்பங்காரன் என்ன என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கிட்டாரு, நீ என்ன என் லைஃப்பையே ஏமாற்றிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் நம்ம இனியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு கோபிக்கும் நம்ம பாக்கியாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. எடுத்ததுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த நிதிஷ் இருந்துட்டு காலை வாங்கி கட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு சரி சும்மா தான் மிஸ் பண்ணுறனால தான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் கோபியும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் மறுநாள் கூட வந்து இனியா எதுவுமே கால் பண்ணலை. சரி ஒரு எட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் இனியாவும் இங்கே நம்ம இனியாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ தான்
இனியா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பாட்டியுமே வரும்போது வந்து கூப்பிட்டு வராங்க. பாட்டி இருந்துக்கிட்டு எனக்கு இனியா கண்ணுக்குள்ளேயே இருக்கா, அவங்ககிட்ட பேசணும் போல் எனக்கு பார்க்கணும் போல் சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களையுமே கையோடு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே போதை தெளிஞ்சதுக்கப்புறம் இனியா இருந்துக்கிட்டு நிதிஷ்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்ல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இனியா, என்ன ரொம்பவே திமிரா பேசிகிட்டு இருக்கிற, இங்கே பாரு, எங்களை பற்றி உனக்கு தெரியலை, பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ண முடியும் சரியா? எங்கள் அப்பா உன் அம்மா நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தியா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? என் அப்பா தான். என் அப்பாக்கிட்டேயே உன் அம்மா திமிரை காமிச்சா சும்மாவா இருப்பார்? உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு அவங்க அம்மா கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை, ஆனால் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக ஆட்டம் போட்டாங்க. அதனால தான் இப்போது உன் அம்மாவோட ஆட்டத்தை எங்கள் அப்பா மொத்தமாக அடக்கிட்டாரு. இது போதுமா, இல்லை இனி உங்கள் அம்மாவுக்கு வேணுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு இனியாவுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாக வருது. நிதிஷ், வாயை மூடிடு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத, அப்போது முன்னாடியே உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து நீ நடிச்சிருக்க. எனக்கு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது தெரியுமா சத்தியமா? ஆனால் இதுக்கு பின்னாடி நீயும் ஒரு ரீசனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல நிதிஷ். உன்னை மலை போல் நம்பினேன். உன் அப்பாவை மாதிரியே நீனும் வந்து இவ்வளோ ஒரு கெட்டவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா, நீ எப்படி வேணால் நினச்சிக்கோ, நான் இப்படி தான் சரியா? பிடிச்சா இங்கே வா, என் கூட இரு, இல்லைன்னா கிளம்புவோம் வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் இங்கே பாக்கியா, கோபி எல்லாருமே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்த பாக்கியா இருந்துக்கிட்டு நம்ம இனியாவை கூப்பிட்றாங்க. இனியா, எங்கே இருக்க, வாமா, அம்மா வந்திருக்கிறேன், கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியா சவுண்டை கேட்டதுமே வந்து இனியா வந்து வந்துடுறாங்க. வரும்போது இந்த நிதிஷுமே பார்த்தீங்கன்னா நிதிஷை கையோட சட்டையை பிடிச்சி வந்து தரன்னு இழுத்துட்டு வராங்க. இதை பார்த்த பாக்கியா, கோபி, ஈஸ்வரி பாட்டி எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே நிதிஷோட அம்மா அப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கில் தான் இருக்கிறாங்க. என்னம்மா பண்ணுற, என்ன இனியா, என்ன உனக்கும் நிதிஷ்க்கு என்ன சண்டை, ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கிற, முதல்ல வந்து அவன் சட்டையிலேருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு எடுக்கணும், என்னாலலாம் எடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுதாகருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இனியா, உனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து ரொம்பவே சவுண்டாக வந்து கேட்குறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு, என்ன அங்கிள் நீங்கள் சவுண்டு விட்டால் நான் பயந்துருவேன்னு சொல்லிட்டு நினச்சிங்களா? கண்டிப்பாக நான் பயப்படவே மாட்டேன். இந்த கையவும் சட்டையிலேருந்து எடுக்கவே மாட்டேன். எனக்கு இவர் பதில் சொல்லியே தான் ஆகணும். என்னோடய வாழ்க்கையை இவர் கெடுத்துட்டாரு. இதுக்கு நான் சும்மாவே விட மாட்டேன். இவர் மட்டும் இல்லை, நீங்களும் தான். என் அம்மாவோட வாழ்க்கையவே நீங்களும் கெடுத்துட்டீங்க. இப்போது அவங்கள நடுத்தருவில் நிப்பாட்டிட்டீங்களே. எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருக்கிறீங்களே. எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டி ஒரு பக்கம் தலையில் அடிச்சுக்கிறாங்க. என்னடியும் நடக்குது இங்கே பாக்கியா, இதெல்லாம் ஒன்னால தான் பாரு, உன் பிரச்சனை தான் இப்போ வந்து இனியா வந்து இப்படி பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம பாக்கியா ரொம்பவே பரிதாபமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. இனியா, சொல்கிறத கேளுமா, ஃபஸ்ட்டு கையை எடு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க. அம்மா அமைதியார நீ, இந்த சுதாகர் அங்குளும் இந்த நிதிஷும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ரொம்பவே கேடுகட்ட ஜென்மம். இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. நீ அப்போவே சொன்னம்மா, இவங்க யாருமே கேட்கல. பணத்தாசையில் பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் என் வாழ்க்கை மொத்தமாக போயிடுச்சுமா. இந்த நிதிஷ் ரொம்பவே மோசக்காரன், எப்படி சொல்ல, ரொம்பவே ட்ரிங்க்ஸுக்கு அடிக்டடு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நிறையா பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குது. இன்னும் நிறையா என்னென்னமோ வந்து கெட்ட விஷயங்கள் இவங்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் இங்கே பாக்கியா, கோபி, ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இனியா, என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். நேற்று இவன் பண்ணது அப்படி. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. உன்னோட ரெஸ்டாரண்ட்டை இந்த சுதாகர் அங்கிள் ஏமாற்றி வாங்கியிருக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே மொத்தமாக மறைச்சிட்டு உன் கஷ்டத்தை உனக்குள்ளேயே வச்சிருக்கிறியம்மா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனியா, இந்த விஷயம்லாம் உனக்கு யார் சொன்னால் எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்பவே தப்பாக புரிஞ்சிட்ருக்கிற. முதல்ல நீ மாப்பிள்ளை சட்டையிலேருந்து கையெடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாதுமா, என்னோடய வாழ்க்கையை கெடுத்த இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இவனையும் இவனோட அப்பாவையும் வந்து நான் போலீஸில் பிடிச்சி தருவேன். உன்னை ஏமாத்துனதுக்கு இவங்க 2 பேருமே பதில் சொல்லியே ஆகணும், என் வாழ்க்கையை கெடுத்ததுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கோவப்படுறாரு. இனியா, நீ என்ன நினச்சிட்ருக்கிற, நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களை வந்து உள்ளக்க பிடிச்சி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. இந்தா சொடக்க போகிற நிமிஷத்தில் நாங்கள் வந்து வெளியே வந்துடுவோம் சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதான் நீங்கள் தப்பு மேலே தப்பு செய்கிற ஆளாச்சே, உங்களுக்கு
உங்களுக்குலாம் இது பெரிய விஷயமா? எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்திருப்பீங்க, எத்தனை பேர் பொண்ணு வாழ்க்கையை உங்கள் பையன் கெடுத்திருப்பான். இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன், நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டே இருங்க. என்னால் தான் உங்கள் சாம்ராஜ்யமே அழிய போகுது. அவ்வளோதான். நீங்கள் ஜெயிலுக்குள்ளே தான் காலம் முழுக்கும் கிடக்கணும். பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இனியா பேசுகிறத கேட்டுட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி ஓன்னு கதறி அழுகுறாங்க. இனியா, நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற? யார்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு யோசிச்சாதான் பேசுறியா? என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டியை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க. பாட்டி அமைதியாக இருங்க, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. ஒரு வகையில் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் தான். உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே அதிகமாக கோவம் இருக்குது. ஆனால் இப்போ இவங்க கதையை நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட வரேன். உங்களுக்கு அதை விட பெரிய ஒரு சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே எல்லாருமே இனியாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சுதாகரையும் நிதிஷையும் இனியா சும்மாவே விடக்கூடாது. இவங்களுக்கு நல்ல சரியான பாடம் கற்றுத்தரணும். பணக்கார திமிரில் ஆடிட்டு இருக்கிற இவங்க ஆட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.